ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு தாகம் கொண்ட காகத்தின் கதை. பார்க்கலாமா? அது ஒரு பயங்கரமான வெயில் காலம். ஒரு அழகான கிராமம் வழியா பறந்து போய்கிட்டு இருந்த ஒரு காகத்துக்கு வெயிலோட கடுமையால பயங்கரமா தண்ணி தாகம் எடுத்துச்சு. தாகத்தை தீர்க்கிறதுக்காக தண்ணிய தேடி பல இடங்களுக்கும் அலைஞ்சிச்சு. அதுக்கு தண்ணி எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. அப்புறம் சுத்தி சுத்தி தேடும் போது ஒரு ஒரு பானை தெரிஞ்சிச்சு. அந்த பானை கிட்ட போய் அந்த காகம் எட்டி பார்த்துச்சு. ஆனா தண்ணி கீழே தள்ளி இருந்ததால அந்த காகத்தால குடிக்க முடியல. அடுத்து என்ன பண்றதுன்னு பொறுமையா யோசிச்சுச்சு. சுத்தி பார்க்கும்போது நிறைய சின்ன சின்ன கற்கள் எல்லாம் இருந்துச்சு. அந்த காகம் ஒரு யோசனை பண்ணி அந்த சின்ன கற்கள் எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா எடுத்து அந்த பானைக்குள்ள பொறுமையா போட்டுச்சு. ஒவ்வொரு கல்லா போட போட அந்த அணையோட அடியில இருந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துச்சு. பானையில தண்ணி மேல வந்ததும் அந்த காகம் தாகம் தீர தண்ணீரை குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா பறந்து போயிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இத பாட்டா படிக்கலாமா? காகம் ஒண்ணு இருந்துச்சான், தண்ணி தாகம் எடுத்துச்சான், சுத்தி சுத்தி பார்த்துச்சான், பானை கண்ணுல பட்டுச்சான், எட்டி எட்டி பார்த்துச்சான், தண்ணி கீழே கிடந்துச்சான், கல்லை எல்லாம் எடுத்துச்சான், பானைக்குள்ள போட்டுச்சான், கல்லை எல்லாம் எடுத்துச்சான், பானைக்குள்ள போட்டுச்சான், தண்ணி மேல வந்துச்சான், காகம் தண்ணிய குடிச்சுச்சான், தாகம் எல்லாம் தீந்துச்சான். காகம் தண்ணிய குடிச்சுச்சான், தாகம் எல்லாம் தீந்துச்சான். படபடன்னு பறந்துச்சான், படபடன்னு பறந்துச்சான்.